நமஸ்காரம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பு எங்கள் இங்காதன் தாழ்வாழ்க, கோகுனி ஆந்த குருமுடைய ஆகமன் நிப்பாந்தாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. உங்கள் அபிமானத்திற்குரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். நேத்தினுடைய தொடர்ச்சி நீ பார்க்க போகிறோம். அதாவது சிவ வடிவங்கள்ன்ற டாப்பிக்கை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அதே மாதிரி சக்தி வடிவங்களும் இன்றைக்கி சேர்ந்துடும். அதில் நிறைய வந்து 64 மூர்த்தங்கள் சொல்லியிருக்கு. சிவமூர்த்தங்கள் 64 சொல்லியிருக்கு. அஷ்டாட்சர வடிவங்கள் சொல்லியிருக்கு. அதில் சிலதெல்லாம் நம்ம காமிக்க முடியும், சில படங்களை. அதனால் நேயர்களுடைய விருப்பத்துக்கு கணங்க இந்த போர்டு வாழ்ந்து இதை வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த ஒயிட் போர்டில் படமும் போட்டுருவேன் ஈஸியாக. இதுக்கு வடிவங்கள் இல்லையோ ஏன்னா இன்றைக்கி பேசக்கூடிய முதல் உருவம் வந்து சந்திரசேகர மூர்த்தின்னு பேர். அவர் தான் அது. நின்ற நிலையில் தனித்தனியாக இருக்கும். சுவாமியும் அம்பாளும் தனித்தனியாக இருக்கும். சந்திரசேகரன் ரொம்ப அழகான ஸ்வரூபம். அது அரியத்துறையில் என்கிட்ட ஒரு மோர் தென் 1 feet 12 inches மேலே இருக்கும். அது அவ்வளோ அழகான வடிவம். அது ஹெவி. அது மலைமேல எனக்கு சுந்தரன்ற சவதி பண்ணி கொடுத்தார். அது எப்படி அமைஞ்சதுன்னா பாருங்க, ஆண்டவன் திருவிளையாடல் அது ஒன்று. நான் வந்து சிங்கப்பூர் ஒரு மாமி இருந்தா டி நகரில் வெங்கட் நாராயணோட பக்கத்தில் இந்த பார்க் அந்த சைடில். அவள் வந்து நிறைய தேவேந்திர சபதி ஒருத்தர் மூலமாக நிறைய புக்கெட் சிங்கப்பூருக்கு ஏற்றுமதி பண்ணியிருந்தேன். அதை பற்றி கேள்விப்பட்டு அந்த மாமியை பார்க்கறதுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து என்கிட்ட பணம் அவ்வளோ இல்லை, 3000 ரூபா 4000 ரூபா இருந்தது. நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் அது. ஸோ அப்போ பார்க்கும்போது நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் மாமா, நடராஜர் சிவகாமி எல்லாருக்கும் இது கூட தான் இருக்கும். சிவகாமி எவ்வளோ இருக்குன்னு கேட்டேன். 2500 ரூபா கொடுத்தா. இப்போ வாங்கினா 10,000 ரூபா ஆகும். அது அவ்வளோ அழகான உருவம். அது வாங்கி வந்துட்டேன். இது அதனுடைய போர்சிலின் வடிவம் தான் அது. இது வாங்கி கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அது இது வந்து டான்சியில் விருதாச்சலத்தில் பண்ணியிருந்தது. அந்த காலத்தில் 45 வருஷமாக 25 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் ரேட்டில் போட்டோம் மெமோரியல் ஹாலில். அப்போ வாங்கியிருந்தது. சரி, அதே வடிவம் தான் வந்து எங்கிட்ட மெட்டலில் இருந்தது. கிட்டத்தட்ட நல்ல உயரமான விக்கிரகம். வாங்கிட்டு ஆசையாக வச்சுட்டேன். பூஜை பண்ணணும் ஆரம்பிக்கும் போது பிராண பிரதிஷ்டா பண்ணணும் ஆரம்பிக்கும். அம்பா சொல்கிறேன், நீ பண்ணாத எனக்குன்ட்டேன். ஸோ இட்ஸ் லிட்டரலி ஷாக்டுன்னு கனவுலையும் வந்துட்டார். எனக்கு கணவனை கூட சேர்த்து வைக்கின்றார். நான் நடராஜர் வாங்குறதுக்கு அவர் பணமும் இல்லை என்கிட்ட. அப்போ வந்து திருப்பி ஆப்ஷன் கேட்குறேன். நடராஜர் வாங்க முடியாதுன்னு நினச்சேன். சந்திரசேகர வையை சொல்கிறார். ஸோ அரியத்துறையில் அப்போ தான் ரோமேஷ் மகரிஷியோடைய இந்த பிராண பிரதிஷ்டா நடந்து கும்பாபிஷேகம் நடந்தது 2004. ஸோ அந்த நேரத்தில் அதே அந்த சுந்தரன்ற சபதியை சொல்லி அவன் அம்பாவை பார்க்கவே இல்லை. பார்க்காமையே ஒரு அளவு சொல்லி ஃபோனில் அதுக்கேற்று அதோட கொஞ்சம் 1/2 inch உயரமாக சந்திரசேகர மூர்த்தி இதே மாதிரி பண்ணான். அற்புதமாக இருக்கும். அது அவ்வளோ அழகாக இருக்கும். அது அதை பண்ணி அடுத்த நாள் காத்தாலே ஆவணி சுவாதி இந்த யாகசால பூஜைக்கு அது வந்துடுது. ஸோ என்கிட்ட அந்த அந்த கௌரின்ற ரூபா ஆக்சுவலாக சிவகாமி. அது சந்திரசேகரோட மனைவி பேர் கௌரின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில். ஸோ கௌரி அண்ட் சந்திரசேகர். ஸோ அது வந்து மேஜிக் பேர். அது ஒவ்வொரு பேரை நம்ம மாற்றி சொல்லக்கூடாது. நடராஜர் ஆனந்த தாண்டவர் மூர்த்தின்னா சிவகாமி. அதே மாதிரி சந்திரசேகருடைய மனைவி பேர் கௌரி. ஸோ இந்த கௌரியும் இந்த சந்திரசேகர மூர்த்தியும் அரியத்தொடையில் 2004 இணைஞ்சான். இப்போ அதனால் அப்புறம் நான் இங்கே வச்சுருந்த பூஜையில் அது ஹெவியாக இருந்தது. அதனால் ருத்ராட்ச மண்டபம் எங்கள் குருவாத்தில் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ருத்ராட்ச மண்டபத்தில் இப்போ அரியத்தொடையில் அது இருக்குது. அந்த இவர் வெங்கட்ராம குருஜியை வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கார். மித்தபடி அதுக்கு ஸோ அது சந்திரசேகர மூர்த்தி பற்றி சொல்கிறாரு. சிவ வடிமா வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆஃபீஸில் இருக்கும்போது எனக்கு ஜெய்ப்பூர்லேருந்து மார்பிளில் வாங்கி அனுப்பிச்சாட்டேன். ஒரு விநாயகர் சிலையும் ஒரு ஈஸ்வரன் சிலையும் ஜெய்ப்பூரில் வந்தது. இது வந்து ஒரு முடி வடிவம், லிங்க வடிவம் தான் இருக்கிற. என்னதான் சொன்னால் ரூப வடிவங்களை விட லிங்க வடிவம் இஸ் அ பெஸ்ட்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். ஸோ நேற்று நான் சொல்லும்போது சொல்லியிருந்தேன் பானலிங்கம் சொன்னேன். இப்போ இந்த பானலிங்கத்தை பற்றி நான் காமிக்கிறேன் பாருங்க. இதுக்கு வந்து பீடம் வந்து வேற மாதிரி இருக்கும். நான் கேட்ட இந்த நாகாபரணம் இருந்ததுனால இந்த பானத்து காசியிலேருந்து வாங்கினது 1997 இந்த பானம் வந்தது. எனக்கு கங்கையில் உருண்டு வந்தது. அங்கேருந்து இடக்கேட காசியில் கொடுக்குறாரு. இதை வாங்கி 1997 வாங்கி நான் பிரதிஷ்டை பண்ணியிருந்தது.
இதுக்கு வந்து பின்னாடி வந்து இந்த நாகாபரணம்லாம் கிடைச்சது எனக்கு. ஸோ அதில் வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு 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 இது வச்சாலும் அபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் இது டாப் பாட்டம் பார்க்கக்கூடாது, அது அப்படியே வச்சுருந்தாங்க. இந்த பக்கத்தில் மகாமேரு இருக்குது. காஞ்சி படத்தில் கூட ஆரிவ சிங்கேரி படத்துலாம் கூட அம்பாளுக்கு பதிலாக காஞ்சி படத்தை வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள், மகாமேரு இந்த பக்கத்தில் இருக்கும், சிம்ம வாகனத்தில் இருக்கும், ரிஷப வாகனத்தில் அந்த ஸ்படிகலிங்கம் இருக்கும். ஸோ அதை மாதிரி தோணித்து இது வந்து முதல்ல வந்த எனக்கு மகாமேரு, சின்ன மேரு, மணிகண்டன் என்னுடைய ஒரு நண்பர், அவர் வாங்கி கொடுத்தாரு எனக்கு. இது முருகபூஷணத்துக்கு முருகபூஷணம் மூலமாக தயார் பண்ணியிருந்தது. ஸோ என்னோட பெரிய மேரு என்கிட்ட இருக்குது பூஜையில். ஸோ இது வந்து ஈஸ்வரனோட கிட்ட சொல்லிட்டு இது சின்ன நகாபரணத்தில் இருக்குது. ஸோ இதை வச்சு பூஜை பண்ணுறேன். இதில் பஞ்சாயத்தன பூஜையில் நித்தியப்படியில் இதுக்கு அபிஷேகம் உண்டு. அடுத்ததாக இந்த பானலிங்கத்தை பற்றி நான் சொன்னேன், இந்த பீடம் எப்படி அமைக்கிறதுன்ட்டு. இதனுடைய பூஜையில் இருக்கிற பானலிங்கங்கள் சாலகிராமெல்லாம் இருக்குது. இது வந்து சின்ன சின்ன சைஸ் பானலிங்கம், அதெல்லாம் சின்ன சைஸ் பானலிங்கம். இது வந்து கௌரி சங்கர்னு பேர். ஒரு சைடு வெண்மையாகவும் ஒரு சைடு கருப்பாகவும் இருக்கும். வெண்மையாக இருக்கிற சிவன், கொஞ்சம் லைட்டாக பிளாக்கிஷாக இருக்கிறது வந்து பார்வதி. இதுக்கு இந்த மாதிரி தான் இந்த பீடம் அமையணும். எப்பயுமே இந்த பீடத்தினுடைய இந்த தண்ணி விடுற இடம் வந்து வடக்கு நோக்கி இருக்கணும். இதுதான் முறை. கிழக்கு பார்த்து எங்கள் ஆற்றுல வந்து பூஜை ரூம் வந்து மேற்கு பார்த்து இருக்கு, அதனால வடக்கு வந்து இந்த பக்கம். ஸோ இப்படி தான் இருக்கும் எங்கள் ஆற்றுல. எங்கள் கோவிலோட காசி விஸ்வநாதர் கோவில் படி இங்கே ராஜராஜேஸ்வரி கோவிலில் திருமால் முருகன் ஆலயத்தில் வந்து காசி விஸ்வநாதர் மேற்கு பார்த்ததுனால வடக்கு பார்த்து தான் இருக்கும். ஏன்னா கிழக்கு பார்த்த சன்னிதிலையும் அதை பார்க்க நம்ம வந்து வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக, கிழக்கா மேற்காண்டு. இதெல்லாம் வந்து பானங்கள் தான். கிட்டத்தட்ட 5 பானம் 6 பானம் இருக்கு. இது வந்து மரகதலிங்கம். இது என்கிட்ட பூஜையில் 20 வருஷமாக ஏற்பட்டிருக்கு. இது என்ன பிரச்சனைனா, மரகதலிங்கம் ஸ்படிகலிங்கம்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணோம். சிப்பாயிடும், இந்த டக்குன்னு உடைஞ்சிடும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் மரகதலிங்கத்தை. இதெல்லாம் லிங்க வடிவங்கள் பார்த்தாச்சு. இது சிவஸ்வரூபங்கள் திருப்பி பார்க்கலாம் மிச்சதை. அந்த படங்கள் மூலமாக தான் காமிக்க முடியும். ஏன்னா எனக்கு சில சிவ வடிவங்கள் மேலே எனக்கு ரொம்ப ஆசை. அது நாளைக்கு படம் போட்டு காமிக்கிறாரு. இந்த கிராதமூர்த்தி